திருக்குறள் அதிகாரம் 30 வாய்மை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 291. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். விளக்கம். வாய்மை என்று சொல்லப்படுவது எதுவென்றால் அது மற்றவர்களுக்கு சிறிதளவும் தீமை தராத சொற்களைச் சொல்லுதல் ஆகும். உண்மை என்பது வெறும் தகவல் அல்ல, அது நன்மையை அடிப்படையாகக் கொண்டது. மகாபாரத ஒப்பீடு. யத் பூதஹிதம் அத்யந்தம் தத் சத்யமிதி பாமினி சத்யஸ்ய வச்சனம் ஸ்ரேயோ சத்யாதஹிம்சா கரீயசி. விளக்கம். எது உயிர்களுக்கு மிகுந்த நன்மையை செய்கிறதோ அதுவே சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையைச் சொல்வது நல்லது, ஆனால் அந்த உண்மையை விட உயிர்களுக்கு துன்பம் தராத அஹிம்சையே மேலானது. வள்ளுவர் தீமை இல்லாத சொலல் என்று எதிரி சொல்கிறாரோ அதையே மகாபாரதம் பூதஹிதம் என்று குறிப்பிடுகிறது. மனுஸ்மிருதி ஒப்பீடு. சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பிரியம்ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்மஹ சனாதனஹ. விளக்கம். உண்மையைச் சொல், சத்தியம். இனியவற்றைச் சொல், பிரியம். உண்மை என்பதற்காக கசப்பானவற்றைச் சொல்லாதே, அதாவது மற்றவர்களுக்கு தீமை தரும் உண்மையை தவிர்க்கவும். அதேபோல் இனிமை என்பதற்காக பொய்யைச் சொல்லாதே, இதுவே சனாதன தர்மம். வள்ளுவர் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் என்று கூறுவது இந்த சனாதன தர்ம விதியையே. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் சத்தியம் மற்றும் அஹிம்சை ஆகிய இரண்டு அறங்களின் சங்கமமாகும். சத்தியம் வெர்சஸ் அஹிம்சை. சனாதன தர்மத்தில் ஒரு தர்மத்தை விட மற்றொரு தர்மம் மேலோங்கி நிற்கும் சூழல் வரும்போது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் டியூட்டீஸ் அஹிம்சை என்பதே முதலிடம் பெறுகிறது. ஒருவருடைய உயிரை பறிக்கக்கூடிய உண்மையை விட அந்த உயிரை காக்கும் நன்மையே வாய்மை என கருதப்படுகிறது. பரமதர்மம் சத்யான்னாஸ்தி பரோதர்மஹ என்று சொல்லப்பட்டாலும் அந்த சத்தியத்தின் நோக்கம் லோகஹிதம் உலக நன்மையாக இருக்க வேண்டும். திரிகரண சுத்தி மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றிலும் நன்மையை நாடுவதே வாய்மை. தீமை பயக்கும் சொல் அது உண்மையாக இருந்தாலும் அது சனாதன தர்மத்தின்படி அசத்தியம் போன்றதே. திருக்குறள் 292. பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். விளக்கம். குற்றமில்லாத நன்மையை, பிறருக்கு தீமை தராத நன்மையை ஒருவருக்கு தருமென்றால் அந்த இடத்தில் சொல்லப்படும் பொய் கூட வாய்மை என்ற தகுதியை பெற்றுவிடும். மகாபாரத ஒப்பீடு. பவேத் சத்யம் அவக்தவ்யம் பக்தவ்யம் அனுர்த்தம் பவேத் எத்ர அனுர்த்தம் பவேத் சத்யம் சத்யம் சாப்யனுர்த்தம் பவேத். விளக்கம். சில நேரங்களில் உண்மையை மறைக்க வேண்டியிருக்கும், பொய்யை சொல்ல வேண்டியிருக்கும். எங்கே ஒரு பொய் உயிர்களை காக்கிறதோ அங்கே அந்த பொய் உண்மையாகிறது. எங்கே ஒரு உண்மை அழிவை தருகிறதோ அங்கே அந்த உண்மை பொய்யாகிவிடுகிறது. வள்ளுவர் நன்மை பயக்கும் எனின் என்று சொல்வதையே கிருஷ்ணர் இங்கு உயிர்களை காத்தல் என்ற நன்மையின் அடிப்படையில் விளக்குகிறார். மனுஸ்மிருதி ஒப்பீடு. தத்துவ பிரிக்ஷா விநாசேது சாக்ஷ்யம் அனுர்த்தம ப்ருவன் தத் பாபம் அனுர்த்தஸ்யாபி சத்ய பாபாத் விசிஷ்யதே. விளக்கம். ஒரு நிரபராதியின் உயிரை காக்க வேண்டிய இடத்தில் உண்மையைச் சொல்வது அவனது மரணத்திற்கு வழிவகுக்கும் என்றால் அங்கே மௌனமாக இருப்பதோ அல்லது பொய்யைச் சொல்வதோ பாவமாகாது. அங்கே அந்த பொய் தர்மமாக கருதப்படுகிறது. வள்ளுவர் புரைதீர்ந்த நன்மை, குற்றமற்ற நன்மை என்று குறிப்பிடுவது இத்தகைய உயிர்காக்கும் அறத்தையே. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தர்மாஸ் சட்டில் நேச்சர் என்பதை பறைசாற்றுகிறது. அஹிம்சை வர்சஸ் சத்தியம். சனாதன தர்மத்தின்படி சத்தியம் என்பது அஹிம்சைக்கு உட்பட்டது. ஒரு பசுவை கொல்ல துரத்தி வரும் வேடனிடம் பசு ஒளிந்திருக்கும் இடத்தை காட்டிக் கொடுப்பது உண்மை என்றாலும் அது ஒரு உயிரை கொல்ல உதவுவதால் பாவமாகிறது. அங்கே தெரியாது என்று பொய் சொல்வதே வாய்மையாகிறது. நன்மை பயத்தல். சனாதன தர்மத்தில் உண்மை என்பது ஒரு கருவி, நன்மை என்பதே இலக்கு. கருவியை விட இலக்கே முக்கியமானது. ஆபத் தர்மம்.
நெருக்கடியான காலங்களில் தர்மத்தை காக்க செய்யப்படும் சில விதிமீறல்கள் குற்றமாக கருதப்படாது என்பது சனாதன விதி. திருக்குறள் 293. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னைச் சுடும். விளக்கம்: தன் மனம் உண்மையானது என்று அறிந்த ஒன்றை மறைத்து பிறரிடம் பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு பொய் சொன்னால் அவனது மனசாட்சியே, உள்மனம், அவனை துன்புறுத்தி வருத்தும். மகாபாரத ஒப்பீடு: மன்யசே பாபகம் கிருத்வா ந கஷ்சித் வேத்தி மாமிதி விதந்தி தேவாஸ்துவம் சைவ ஹிருதிஸ்தக புருஷஷ்ச யஹ. விளக்கம்: நான் பாவம் செய்துவிட்டேன், அதை யாரும் அறிய மாட்டார்கள் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உனது இதயத்தில் வீற்றிருக்கும் அந்த புருஷனும் தேவர்களும் நீ செய்ததை அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வள்ளுவர் தன் நெஞ்சே தன்னைச் சுடும் என்று சொல்வதையே சகுந்தலை இதயத்திலிருக்கும் புருஷன் என்ற சாட்சி எல்லாம் அறிவார் என்று கூறுகிறாள். மனுஸ்மிருதி ஒப்பீடு: ஆத்மைவ ஹ்யாத்மனः சாக்ஷி கதிராத்மா ததாத்மனः மா அவமன்யேதாக ஸ்வமாத்மானம் ரிணாம் சாக்ஷினம் உத்தமம். விளக்கம்: உனது ஆத்மாவே உனக்கு சாட்சி, உனது ஆத்மாவே உனக்கு கதி. எனவே மனிதர்களுக்கெல்லாம் மேலான சாட்சியாக இருக்கும் உனது ஆத்மாவையே நீ அவமதிக்காதே, பொய் சொல்லாதே. வள்ளுவர் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க என்று சொல்வதும், மனு ஆத்மாவையே சாட்சியாகக் கொள் என்று சொல்வதும் ஒன்றே. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் அந்தர்யாமி மற்றும் கர்ம சாட்சி ஆகிய கோட்பாடுகளை விளக்குகிறது. அந்தர்யாமி, த இன்ட்வெல்லர். சனாதன தர்மத்தின்படி இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் இதயத்தில் சாட்சியாக, அதாவது விட்னஸ் ஆக இருப்பார். நாம் பொய் சொல்லும்போது அந்த தெய்வத்தையே நாம் ஏமாற்ற முயல்கிறோம். தன்னை சுடுதல். சுடுதல் என்பது இங்கு தீயினால் சுடுவது போன்ற மன உளைச்சலை குறிக்கிறது. செய்த பாவத்தின் விளைவாக ஏற்படும் பச்சாத்தாபம் அல்லது மனசாட்சியின் உறுத்தல் என்பது ஒரு தண்டனையாகவே கருதப்படுகிறது. திரிகரண சுத்தி. மனம் நினைப்பதையே வாக்கு சொல்ல வேண்டும். மனம் அறிந்த உண்மையை வாக்கு மறுத்தால் அங்கே யோகம் கலைகிறது. இது ஒருவனை ஆன்மீக ரீதியாக தரம் தாழ்த்தும். திருக்குறள் 294. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். விளக்கம்: ஒருவன் தன் மனசாட்சி அறிய பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்வானானால் அவனை உலகில் வாழும் மக்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் நிலை பெற்று வாழ்வான். அதாவது அவன் அனைவராலும் போற்றப்படும் தெய்வீக நிலையை அடைவான். மகாபாரத ஒப்பீடு: சத்யேன சூரியஸ்தபதி சத்யேன திஷ்டதி மேதினி சத்யேன சைவ ஸ்வர்கோ அபி சத்யே சர்வம் பிரதிஷ்டிதம். விளக்கம்: சத்தியத்தினாலேயே சூரியன் பிரகாசிக்கிறான், சத்தியத்தினாலேயே பூமி நிலை பெற்றுள்ளது, சத்தியத்தாலேயே ஸ்வர்க்கம் இயங்குகிறது, எல்லாம் சத்தியத்திலேயே நிலை பெற்றுள்ளது. வள்ளுவர் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று சொல்வதையே சனாதன தர்மம் சத்தியத்திலிருப்பவன் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகி அனைவராலும் வணங்கத்தக்கவனாகிறான் என்று விளக்குகிறது. மனுஸ்மிருதி ஒப்பீடு: சத்யேன ரக்ஷ்யதே தர்மஹ வித்யா யோகேன ரக்ஷ்யதே மிருஜயா ரக்ஷ்யதே ரூபம் குலம் விருத்தேன ரக்ஷ்யதே. விளக்கம்: சத்தியத்தினால் தர்மம் பாதுகாக்கப்படுகிறது. நல்ல நடத்தையினால், அதாவது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுதல் இனால் ஒருவனின் குலம் காக்கப்படுகிறது. உலகத்தாரின் இதயங்களில் ஒருவன் இடம் பிடிப்பது என்பது அவனது நடத்தையினால் வரும் கௌரவம். இதையே வள்ளுவர் மிக அழகாக கூறுகிறார். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் சத்ய பிரதிஷ்டா என்ற தத்துவத்தை விளக்குகிறது. 1. சத்திய சித்தி. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு சூத்திரம் உள்ளது. சத்ய பிரதிஷ்டாயாம் கிரியாலாப ஃபலாஸ்ரயத்வம். அதாவது ஒருவன் சத்தியத்தில் நிலை பெற்றுவிட்டால் அவன் எதை சொன்னாலும் அது நடக்கும். அவனது வாக்கு அத்தனை வலிமை பெறும். அத்தகைய மகான்களை உலகம் தன் இதயத்தில் வைத்து போற்றும். 2.
அனைவருள்ளும் இருத்தல். பகவத்கீதையில் கிருஷ்ணர், யோகத்தில் இருப்பவன் எல்லா உயிர்களையும் தன்னுள் காண்கிறான், தன்னையும் எல்லா உயிர்களுள் காண்கிறான் என்கிறார். உள்ளத்தால் பொய்யாது வாழ்பவன் ஒரு யோகிக்கு நிகரானவன். எனவே அவன் உலகத்தாரின் உள்ளங்களில் உறைகிறான். அமரத்துவம், இம்மார்டாலிட்டி. உடல் மறைந்தாலும் ஒருவன் புகழ் குறையாமல் வாழ்வது உயிர்நிலை. ஒரு சத்தியவான் காலத்தைக் கடந்து மக்களின் மனதில் வாழ்வான். உதாரணம் ஹரிச்சந்திரன். திருக்குறள் 295. மனத்தோடு பொய்யாது ஒழுகின் தவத்தொடு தானம் செய் வாரின் தலை. விளக்கம்: ஒருவன் தன் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் உண்மையை மட்டுமே பேசி வாழ்வானானால் அவன் கடும் தவம் செய்பவர்களையும் அளவற்ற தான தர்மங்களை செய்பவர்களையும் விட உயர்ந்தவன் ஆவான். மகாபாரத ஒப்பீடு. அஸ்வமேத சஹஸ்ரம் ச சத்யம் ச துலயா திருதம். அஸ்வமேத சஹஸ்ராத்திஹி சத்யமேவ விசிஷ்யதே. விளக்கம்: 1000 அஸ்வமேத யாகங்களை ஒரு தட்டிலும் சத்தியத்தை மறுதட்டிலும் வைத்து தராசால் தூக்கினால் 1000 யாகங்களை விட சத்தியமே மேலானது. விசிஷ்யதே. வள்ளுவர் தவத்தொடு தானம் செய் வாரின் தலை என்று எதைச் சொல்கிறாரோ அதையே மகாபாரதம் யாகங்களை விட மேலானது என்று குறிப்பிடுகிறது. பாகவத புராணம் மற்றும் உபநிடத ஒப்பீடு. உபநிடதங்கள் சத்யமேவ ஜெயதே என்று முழங்குகின்றன. சனாதன தர்மத்தில் சத்தியம் என்பது வெறும் அறம் மட்டுமல்ல, அதுவே பரம்பொருள், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா. விளக்கம்: பாகவதத்தில் பிரகலாதன் அல்லது ஹரிச்சந்திரன் கதைகள் மூலம் ஒருவன் தன் உயிரே போனாலும் அல்லது எல்லா செல்வங்களையும் இழந்தாலும் சத்தியத்தை விடக்கூடாது என்பது போதிக்கப்படுகிறது. கடும் தவம் செய்து வரம் பெறுவதை விட சொல்லிய சொல்லை காப்பது இறைவனுக்கு மிக நெருக்கமான செயலாக கருதப்படுகிறது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் சத்தியவிரதம் மற்றும் தவத்தின் சாரம் பற்றி விளக்குகிறது. அகத்தவம் vs புறத்தவம். காட்டில் அமர்ந்து உடல் வருத்தி தவம் செய்வது புறத்தவம். ஆனால் அன்றாட வாழ்வில் மனசாட்சிக்கு பயந்து உண்மையை பேசுவது மானசதவம், மனதாலேயே செய்யப்படும் தவம். சனாதன தர்மம் புறச்சடங்குகளை விட அகத்தூய்மையையே முதன்மையாக கருதுகிறது. தானத்தின் மேன்மை. தானம் செய்வது கர்ம வினைகளை குறைக்கும். ஆனால் சத்தியம் பேசுவது ஆன்மாவையே தூய்மைப்படுத்தி இறைநிலை அடையச் செய்யும். இதையே வள்ளுவர் தானம் செய்வாரின் தலை என்கிறார். கலியுக தர்மம். கிருதயுகத்தில் தியானம், திரேதாயுகத்தில் யாகம், துவாபர யுகத்தில் வழிபாடு. ஆனால் கலியுகத்தில் சத்தியம் மற்றும் நாம சங்கீர்த்தனமே உயர்வு என்பது சாஸ்திர விதி. கலியுகத்தில் சத்தியம் ஒன்றே ஒருவனை மற்ற எல்லா தவப்பயன்களையும் விட காக்கும் ஆற்றல் கொண்டது. திருக்குறள் 296. பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். விளக்கம்: பொய் சொல்லாமல் வாழ்வதைப் போன்ற புகழைத் தரும் வேறொன்று இல்லை. அந்த ஒரு அறம், அதாவது வாய்மை, ஒருவன் வருந்தாமல் இருக்கும்படியே மற்ற எல்லா அறங்களின் பலன்களையும் அவனுக்கு தானாகவே கொண்டு வந்து சேர்க்கும். மகாபாரத ஒப்பீடு. சத்யமேவ விரதம் லோகே, சத்யம் தர்மஹ சனாதனஹ, சத்யமேவ ந மந்த்ரவ்யம், சத்யமேவ பராயணம். விளக்கம்: சத்தியமே உலகத்தின் மிகச்சிறந்த விரதம், சத்தியமே சனாதன தர்மம். சத்தியத்தை விட மேலான மந்திரமோ அல்லது மேலான புகழிடமோ வேறு எதுவும் இல்லை. வள்ளுவர் பொய்யாமை அன்ன புகழில்லை என்று குறிப்பிடுவதையே மகாபாரதம் சத்தியமே மேலான புகழிடம் என்று கூறுகிறது. பாகவத புராணம் மற்றும் புராண ஒப்பீடு. புராணங்களில் சத்யவிரதன் என்ற பெயர் பல அரசர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கௌரவமாக வழங்கப்பட்டது. விளக்கம்: சத்தியமே பகவான், அதாவது சத்யநாராயணன் என்று சனாதன தர்மம் போற்றுகிறது. ஒருவன் சத்தியத்தில் நிலைத்துவிட்டால் அவன் அகிம்சை, தானம், தவம் போன்ற மற்ற அறங்களை செய்ய தவறினாலும்
அந்த சத்தியமே அவனுக்கு அந்த எல்லா அறங்களின் பலன்களையும் அளித்துவிடும் என்பது நம்பிக்கை. இதையே வள்ளுவர் எல்லா அறமும் தரும் என்கிறார். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் சர்வ தர்மஸ்வரூபம், அதாவது எல்லா அறங்களின் வடிவம் என்ற தத்துவத்தை விளக்குகிறது. எய்யாமை, அதாவது எஃபர்ட்லெஸ் ரியலைசேஷன். சனாதன தர்மத்தில் சத்தியம் என்பது ஒரு மூல தர்மம், அதாவது கோர் வர்ச்சியூ. வேரில் நீர் ஊற்றினால் கிளைகளுக்கு தானாகவே நீர் சென்று விடுவது போல சத்தியத்தை பிடித்தால் மற்ற எல்லா நற்பண்புகளும் தானாகவே வந்துவிடும். இதைத்தான் வள்ளுவர் வருந்தாமல் கிட்டும் என்கிறார். புகழ், அதாவது டிவைன் ஃபேம். உலகியல் புகழை விட தேவர்களாலும் ரிஷிகளாலும் மதிக்கப்படும் ஆன்மீக புகழ் சத்தியவான்களுக்கு கிடைக்கிறது. சத்தியத்தை விட உயர்ந்தது வேறொன்றும் இல்லை, அதாவது சத்யான் நாஸ்தி பரோதர்மக என்பதே சனாதனத்தின் அடிப்படை முழக்கம். வாக்கு சித்தி. ஒருவன் பொய் சொல்லாமல் வாழும்போது அவனது வாக்கு தெய்வீக ஆற்றல் பெறுகிறது. அவன் சொல்லும் சொற்களே தர்மமாக மாறுகின்றன. திருக்குறள் 297. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. விளக்கம். ஒருவன் பொய் சொல்ல மாட்டேன் என்ற அறத்தை மட்டும் இடைவிடாமல் பொய்யாமை பொய்யாமை கடைப்பிடித்து வந்தால் அவன் வேறு அறங்களை செய்யாவிட்டாலும் கூட அதுவே அவனுக்கு பெரும் நன்மையை தரும். அதாவது வாய்மை ஒன்றே எல்லா அறங்களுக்கும் ஈடானது. மகாபாரத ஒப்பீடு. நாஸ்தி சத்யாத் பரோ தர்மஹ ந சத்யாத் வித்யதே பரம் ந ஹி தீவிரதரம் கிஞ்சித் ஆன்ருதாத் ஹி வித்யதே. விளக்கம். சத்தியத்தை விட மேலான தர்மம் வேறொன்றும் இல்லை. சத்தியத்தை விட உயர்ந்தது எதுவுமில்லை. இந்த உலகில் பொய்யை விட கொடிய பாவம் வேறொன்றும் இல்லை. வள்ளுவர் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று என்று சொல்வதையே மகாபாரதம் சத்தியத்தை விட மேலான தர்மம் இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி ஒப்பீடு. சத்தியேன ரக்ஷதே தர்மோ. விளக்கம். சத்தியத்தினால் மட்டுமே தர்மம் பாதுகாக்கப்படுகிறது. ஒருவன் பல யாகங்களை செய்தாலும் அவனிடம் சத்தியம் இல்லையெனில் அந்த யாகப் பலன்கள் அழியும். ஆனால் எவன் சத்தியத்தை மட்டும் பிடித்துக் கொள்கிறானோ அவனுக்கு எல்லா தர்மங்களும் தானாகவே வந்து சேரும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் ஏக தர்மநிஷ்டை, அதாவது ஒரே அறத்தில் உறுதியாக இருத்தல் மற்றும் சத்திய விரதம் பற்றி விளக்குகிறது. விரதத்தின் வலிமை. சனாதன தர்மத்தில் விரதம் என்பது ஒரு உறுதிமொழி. உயிரே போனாலும் சத்தியம் தவறமாட்டேன் என்பது மிகப்பெரிய தவம். இத்தகைய சத்திய விரதத்தை ஒருவன் மேற்கொண்டால் அவனது பாவம் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். அறம் பிற செய்யாமை. ஒருவன் காசிக்குச் செல்வது, கங்கையில் நீராடுவது, தானம் செய்வது போன்ற பல அறங்களை செய்ய தவறினாலும் அவன் சத்தியவான் என்ற ஒற்றை தகுதியினால் மோட்சத்தை அடைய முடியும். இதையே வள்ளுவர் செய்யாமை செய்யாமை நன்று என வலியுறுத்துகிறார். சத்தியமே பகவான். சத்யநாராயண பூஜா போன்ற வழிபாடுகளில் சத்தியமே நாராயணனாக கருதப்படுகிறது. எனவே சத்தியத்தை கடைப்பிடிப்பவன் இறைவனையே அடைகிறான். அவனுக்கு மற்ற சடங்குகள் இரண்டாம் பட்சமே. திருக்குறள் 298. புறந்தூய்மை நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். விளக்கம். ஒருவனுடைய உடலின் புறத்தூய்மை நீரினால் உண்டாகும். ஆனால் அவனது உள்ளத்தின் அகத்தூய்மை என்பது அவன் பேசும் வாய்மையால், அதாவது உண்மையால் மட்டுமே வெளிப்படும். மகாபாரத ஒப்பீடு. ஷௌச்சம் ச த்விவிதம் புரோக்தம் பாஹ்யம் ஆப்யந்தரம் ததா மிருத் ஜலாபியாம் ஸ்மிருதம் பாஹ்யம் பாவனா அந்தரம் உச்யதே. விளக்கம். தூய்மை இருவகைப்படும். மண்ணாலும் நீராலும், அதாவது ஜலம் ஆலும் புறத்தை உடலளவில் தூய்மைப்படுத்தலாம். ஆனால் அகமானது, அதாவது உள்ளம், பாவங்களை நீக்கி சத்தியத்தினால் மட்டுமே தூய்மையாகும். வள்ளுவர் நீரா நமையும் என்று சொல்வதையே மகாபாரதம் ஜலாபியாம் பாஹ்யம் என்றும் வாய்மையால் காணப்படும் என்பதை சத்தியத்தினால் அந்தரம் என்றும் குறிப்பிடுகிறது. மனுஸ்மிருதி ஒப்பீடு. அத்பி காத்ராணி சுத்யந்தி
மனஹ சத்யேன சுத்யதி. வித்யா தபோபியாம் பூதாத்மா புத்திஹி ஜ்ஞானேன சுத்யதி. விளக்கம்: உடல் காத்ராணி நீரினால் அதாவது அத்பி தூய்மையடைகிறது. மனம் அதாவது மனஹ சத்தியத்தினால் தூய்மையடைகிறது. ஆத்மா அதாவது பூதாத்மா கல்வி மற்றும் தவத்தினால் தூய்மையடைகிறது. புத்தி அதாவது புத்திஹி ஞானத்தினால் தூய்மையடைகிறது. வள்ளுவர் இக்குறளில் அப்படியே மனுஸ்மிருதியின் இந்த முதல் 2 வரிகளின் சாரத்தை பிழிந்து தந்துள்ளார். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் ஷௌச்சம் அதாவது தூய்மை மற்றும் அந்தர்சுத்தி பற்றிய தத்துவங்களை விளக்குகிறது. ஷௌச்சம் யோக சாஸ்திரத்தில் நியமங்களில் ஒன்றாகச் சொல்லப்படுவது ஷௌச்சம். வெறும் குளியல் என்பது ஒருவனை தூய்மையாக்காது, அது அழுக்கை மட்டுமே நீக்கும். ஒருவன் ரிஷி அல்லது சாது ஆக வேண்டுமானால் அவனுக்கு அந்தர் ஷௌச்சம் எனப்படும் உள்ள தூய்மை வேண்டும். வாய்மையே மருந்து. உள்ளத்தில் இருக்கும் அழுக்கு என்பது பொய் மற்றும் வஞ்சனை. அந்த அழுக்கை நீக்கக்கூடிய ஒரே மருந்து வாய்மை அதாவது சத்தியம் மட்டுமே. கிரியா யோகம். சனாதன தர்மத்தின்படி நீரினால் செய்யும் குளியல் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். ஆனால் சத்தியத்தினால் செய்யப்படும் மனக்குளியல் ஆத்மாவையே ஒளிரச் செய்யும். திருக்குறள் 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. விளக்கம்: புறத்தே உள்ள இருளை போக்கும் விளக்குகளெல்லாம் சான்றோர்களுக்கு உண்மையான விளக்குகளாக மாட்டா. ஒருவருடைய அகத்தே உள்ள பொய்யாமை வாய்மை என்னும் விளக்கே உண்மையான விளக்காகும். மகாபாரத ஒப்பீடு. சத்யப்ரதீப ந சமாதிகஹ க்வாபி வித்யதே, தமசோ பரமோத்வம்சி சத்யமேவ பராயணம். விளக்கம்: சத்தியம் என்னும் விளக்கை சத்யப்ரதீப விட மேலான ஒளி எங்குமில்லை. அறியாமை என்னும் இருளை தமச என்னும் வேரோடு அழிப்பதில் சத்தியமே மேலானது. வள்ளுவர் பொய்யா விளக்கே விளக்கு என்று எதைச் சொல்கிறாரோ அதையே மகாபாரதம் சத்யப்ரதீப என்று சத்திய ஒளி என்று அழைக்கிறது. உபநிடத ஒப்பீடு. பிருஹதாரண்யக உபநிடதம். அசதோ மா சத்கமய, தமசோ மா ஜோதிர்கமய, மிருத்யோர் மா அமிர்தங்கமய. விளக்கம்: அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி என்னை அழைத்துச் செல், இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்னை அழைத்துச் செல். இங்கு இருள் என்பது பொய் மற்றும் அறியாமை, ஒளி என்பது வாய்மை மற்றும் ஞானம். வள்ளுவர் எல்லா விளக்கும் விளக்கல்ல என்று சொல்வதன் மூலம் புற விளக்குகளால் அக இருளை அதாவது அசத்தியத்தை நீக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறார். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் ஆத்ம ஜோதி என்ற கோட்பாட்டை விளக்குகிறது. பொய்யா விளக்கு, தி இட்டர்னல் லேம்ப். புற விளக்குகள் அனைத்தும் ஒரு காலத்தில் அணையும் அல்லது மறையும் தன்மை கொண்டவை. ஆனால் வாய்மை என்னும் விளக்கு ஒருபோதும் அணையாதது. இது ஒருவனின் ஆன்மாவை எப்போதும் பிரகாசமாக வைத்திருக்கும். அக இருள் மற்றும் புற இருள். புற இருள் கண்களை மட்டுமே மறைக்கும். ஆனால் அக இருள் பொய்மையானது ஒருவனின் புத்தியையும் தர்மத்தையும் மறைத்துவிடும். இந்த இருளை நீக்க சத்தியம் என்னும் ஒளி மட்டுமே தேவை. ஞான தீபம். சனாதன தர்மத்தில் ஞானத்தினால் மட்டுமே ஒருவன் மோட்சமடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்தின் முதல் படி சத்தியம். எனவேதான் வள்ளுவர் இதை சான்றோர்களுக்கு உரிய விளக்காக குறிப்பிடுகிறார். திருக்குறள் 300. யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. விளக்கம்: யாம் உண்மையாகக் கண்டுணர்ந்த அறங்களுள் வாய்மையை விட சிறந்ததாகச் சொல்லத்தக்க அறம் வேறு எதுவுமே இல்லை. அதாவது உலகிலுள்ள அனைத்து நற்பண்புகளிலும் தலை சிறந்தது உண்மையே என்பது வள்ளுவரின் துணிபு. மகாபாரத ஒப்பீடு. சத்யப்யாதோ ந தர்மோ அஸ்தி ந சத்யாத் பரமம் பரம். சத்யே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் சத்யம் சமாதாய. விளக்கம்: சத்தியத்தை விட உயர்ந்த தர்மம் இல்லை. நாஸ்தி சத்யாத் பரோ தர்மஹ.
சத்தியத்தை விட மேலான பதவி இல்லை. எல்லாம் சத்தியத்திலேயே நிலை பெற்றுள்ளது. எனவே சத்தியத்தையே பற்றிக்கொள். வள்ளுவர் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற என்று கூறுவது இந்த நாஸ்தி சத்யாத் பரோ தர்மக என்ற புகழ்பெற்ற சனாதன தர்ம வாக்கியத்தின் நேரடி தமிழாக்கமாக திகழ்கிறது. மனுஸ்மிருதி ஒப்பீடு. சத்யேன ரக்ஷ்யதே தர்மோ வித்யா யோகேன ரக்ஷ்யதே. சத்யாத் பரம் நஹி கிஞ்சித் திருதம் தர்மிணாம் ஹிருதி. விளக்கம். சத்தியத்தினால் தர்மம் காக்கப்படுகிறது. சத்தியத்தை விட மேலான வேறொன்றும் தர்மவான்களின் இதயத்தில் இல்லை. வள்ளுவர் யாம் மெய்யா கண்டவற்றுள் என்று தனது அனுபவ முத்திரையை இடுவதைப் போல மனுவும் இதயத்தில் நிலைத்திருக்கும் மேலான அறமாகச் சொல்லப்பட்ட சத்தியத்தையே காட்டுகிறார். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் சத்திய தத்துவத்தை ஒட்டுமொத்தமாக தொகுத்து கூறுகிறது. பரமதர்மம். சனாதன தர்மத்தின் 4 கால்களாகச் சொல்லப்படுவது தவம், தூய்மை, கருணை மற்றும் சத்தியம். இதில் மற்ற 3ம் அந்தந்த யுகங்களில் குறைந்தாலும் அந்த சத்தியம் என்பது எப்போதும் அழியாதது. இதையே வள்ளுவர் நல்ல பிறை இல்லை என்கிறார். சத்தியம் என்பது கடவுள். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. எனவே சத்தியத்தை பேசுபவன் இறைவனை அடைகிறான். யாம் மெய்யா கண்டவற்றுள் என்று வள்ளுவர் தனது சுய அனுபவ முத்திரையை இடுவதைப் போல மனுவும் இதயத்தில் நிலைத்திருக்கும் மேலான அறமாகச் சொல்லப்பட்ட சத்தியத்தையே காட்டுகிறார். திருக்குறளின் வாய்மை என்னும் பகுதி சனாதன தர்மத்தின் முதுகெலும்பாகத் திகழும் சத்தியம் என்னும் பேரறத்தை உலகளாவிய பொதுநெறியாக விளக்குகிறது. சத்தியத்தை விட மேலான தர்மம் வேறில்லை. நாஸ்தி சத்யாத் பரோ தர்மக என்னும் வேதகால முழக்கத்தின் சாரத்தை வள்ளுவர் மிக நுட்பமாக தமிழ்மறைக்கு ஏற்றாற்போல வழங்கியுள்ளார். வாய்மை அதிகாரம் சனாதன தர்மத்துடன் நேரடியாக ஒத்துப்போகும் விதத்தை சில முக்கிய கோட்பாடுகளின் அடிப்படையில் காணலாம். 1. சத்தியம் மற்றும் அஹிம்சையின் இணைப்பு. சனாதன தர்மத்தில் சத்தியம் என்பது வெறும் தகவல்களை கூறுவதல்ல. அது பிற உயிர்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். வள்ளுவர் வாக்கு வாய்மை எனப்படுவது தீமை இல்லாத சொலல். சனாதன இணைப்பு. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், அதாவது உண்மையைச் சொல், இனிமையாகச் சொல் என்ற மனுஸ்மிருதி விதி பிறருக்கு தீமை தராத நன்மையே உண்மை என்கிறது. மகாபாரதத்தில் ஒரு உயிரை காக்கும் பொருட்டு சொல்லப்படும் பொய் கூட சத்தியமென்றே மதிக்கப்படுகிறது. இதையே வள்ளுவர் பொய்மையும் வாய்மை இடத்த என்று நுட்பமாக விளக்குகிறார். 2. அந்தர்யாமி. மனசாட்சியே கடவுள். ஒருவன் உலகை ஏமாற்றலாம், ஆனால் தனக்குள் இருக்கும் இறைவனை ஏமாற்ற முடியாது என்பது சனாதன தர்மத்தின் அடிப்படை. வள்ளுவர் வாக்கு தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். சனாதன இணைப்பு. இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மா ஒருவனின் ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிவார். ஆத்மைவ ஹ்யாத்மனக சாட்சி என்ற மனுஸ்மிருதி வலிகள் வள்ளுவர் சொல்லும் தன்னெஞ்சு என்ற கருத்தாக்கத்தோடு அப்படியே இணைகின்றன. 3. அந்தர் சௌச்சம். அகத் தூய்மை. சனாதன தர்மம் தூய்மையை 2ஆக பிரிக்கிறது: உடல் தூய்மை மற்றும் மனத் தூய்மை. வள்ளுவர் வாக்கு புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். சனாதன இணைப்பு. அத்பிர் காத்ராணி சுத்யந்தி மனஸ் சத்தியேன சுத்யதி, அதாவது உடல் நீரால் தூய்மையாகும், மனம் சத்தியத்தால் தூய்மையாகும் என்ற ஸ்மிருதி வாக்கியத்தின் நேரடி தமிழாக்கமே இக்குறள். புறச்சடங்குகளை விட அகசுத்தியே ஒருவனை மேன்மைப்படுத்தும் என்ற வேதாந்த கொள்கையை இது உறுதிப்படுத்துகிறது. 4. சத்தியம். எல்லா தர்மங்களின் உறைவிடம். யாகம், தானம், தவம் போன்ற பல அறங்களை விடவும் சத்தியம் ஒன்றே ஒருவனுக்கு முக்தியை தரும் என்பது சனாதன தர்மத்தின் துணிவு. வள்ளுவர் வாக்கு யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. சனாதன இணைப்பு. 1000 அஸ்வமேத யாகங்களை விட சத்தியமே கனமானது என்ற மகாபாரதத்தின் தராசு உவமை வள்ளுவர் எல்லா அறங்களிலும் வாய்மையே தலைசிறந்தது என்று முடிவெடுத்ததன் பின்னணியாக அமைகிறது. சத்தியமேவ ஜெயதே என்ற முண்டக உபநிடத வாக்கியமே இவ்வதிகாரத்தின் உயிர்நாடி.
5. ஜோதி தத்துவம். இருளை போக்கும் மொழியாக சத்தியத்தை சனாதன தர்மம் போற்றுகிறது. வள்ளுவர் வாக்கு. சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. 299. சனாதன இணைப்பு. தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து ஒளியை நோக்கிச் செல் என்ற பிரார்த்தனையில் ஒளி என்பது சத்தியம். மற்ற உலக விளக்குகள் அணைந்துவிடும், ஆனால் ஒருவன் பேசும் உண்மை எனும் ஜோதி அவனது ஆத்மாவையும் அவன் வாழும் சமூகத்தையும் எப்போதும் பிரகாசிக்கச் செய்யும். முடிவுரை. வள்ளுவர் காட்டும் வாய்மை என்பது ஒரு சமூக கடமை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீகத் தவம். சனாதன தர்மம் எதை சனாதன தர்மக என்று அழைக்கிறதோ அதையே வள்ளுவர் பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் என்று போற்றுகிறார். இப்படியாக வாய்மை அதிகாரம் திருக்குறளையும் சனாதன தர்மத்தையும் பிரிக்க முடியாத ஒரு புள்ளியில் இணைக்கிறது. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய 97 89 37 41 09.